யூஜின் ஆட்டோங்கிற ஃபேமஸான ஆர்டிஸ்ட்க்கு 6 வயசா இருந்தப்போ ராபர்ட்ன்ற பொம்மை கிடைச்சிருக்கு. யூஜின் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸே இல்லாம தனியாவே தான் இருப்பாராம். ஒரு தடவை ரூம்ல யூஜினும் அவருடைய பொம்மை ராபர்ட்டும் இருந்தப்போ வெளியேந்து கேட்கும்போது 2 பேர் பேசுற மாதிரியும் 2 பேர் பேசி சிரிக்கிற மாதிரியும் கேட்டதுனால அவங்க அம்மா டக்குன்னு போய் பார்த்ததுக்கு யூஜின் அவருடைய பொம்மை ராபர்ட் கூட விளையாடிட்டு இருந்தாராம். யூஜினுக்கு எக்ஸாம் வந்தப்போ எப்ப பார்த்தாலும் பொம்மைங்க கூட விளையாடிட்டே இருக்காருன்னு சொல்லி ராபர்ட்டை ஒரு ஸ்டோர் ரூம்ல வச்சு பூட்டிட்டு இருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் அந்த ரூமை திறந்து பார்த்தப்போ ஹைட்ல தொடவே முடியாத இருந்த பொருட்கள்லாம் கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. பூட்டி இருந்த அத்தனை நாளா யாருமே அந்த ரூம்குள்ள போவே இல்லை. வீட்டை பூட்டிட்டு ஃபேமிலி ட்ரிப்பா எல்லாரும் வெளியே போயிருந்தப்போ ஒரு வாட்டியில 2 வாட்டியில 3 வாட்டி பூட்டி இருந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன குழந்தை விளையாடிட்டு இருந்ததா வேற வேற வீட்டை சேர்ந்த நெய்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. நைட் டைம்ல நிறைய வாட்டி ராபர்ட்டை ஜன்னல் வழியா பார்த்த வீட்டோட செக்யூரிட்டி அதிக சம்பளம் தரேன்னு சொன்னப்ப கூட வேலையை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. காசு போனா வரும், உயிர் போனா வராது.